வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிச்சு. அதோடைய ஆன்சர் கீ தான் இது. தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கொஷின் பேப்பர். அந்த எக்ஸாமில் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒவ்வொரு டிகிரிக்கும் தனித்தனியாக எக்ஸாம் நடந்திருக்கும். அதில் நம்ம காமனாக இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பார்க்கலாம். முதல் 100 வினாக்கள், அதில் நம்ம பாதி வினாக்கள் இப்போது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தென் சேனலுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்மொழி சொற்களை கண்டறிதல். பொக்கிஷம், செல்வம். பொக்கிஷம், செல்வம். சாஸ்தி, அதிகமாக இருக்கிறது தான். அதிகம் என்பதற்கு தூய தமிழ் மிகுதி. விஸ்தாரம், பெரும்பரப்பு. சிங்காரம், அழகு. பொக்கிஷம், செல்வம். சாஸ்தி, மிகுதி. விஸ்தாரம், பெரும்பரப்பு. சிங்காரம், அழகு. சிங்காரம் என்பது கூட இதில் தமிழ் இல்லை. இதில் வடமொழி எழுத்துக்கள் வந்திருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த சிங்காரம்ன்றதையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதற்கு சரியான விடை அழகு. 2, 3, 4, 1 என்பது தான் சரியான விடை. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்துக்கூறல் எவ்வகை விடை? மறைவிடை. மறுத்துக்கூறல் எவ்வகை விடை அப்படின்னா மறைவிடை. விடை வகைகளை தேர்ந்தெழுது. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இனமொழி விடை. இனமொழி விடை. அதாவது ஆடத் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் பாடத் தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆடுதல் பாடுதல் அப்படின்ற ஒரு வினாக்களுக்கும் இணையான சொற்களாக உள்ளது இல்லையா? அதுதான் இனமொழி விடை. நடப்பியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஓடுவேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இணையான செயல்களை குறிக்கக்கூடியது இனமொழி விடை. பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஜேர்னலிசம், இதழியல். ஜேர்னலிசம் என்பது இதழியல். மீடியா, ஊடகம். மீடியா, ஊடகம். உவமை தொடர் உணர்த்தும் பொருள்களை பொருத்துக. குன்றிலிட்ட விளக்கு. குன்றிலிட்ட விளக்கு அப்படின்றது, அதாவது ஒரு குன்றின் மேலே இருக்கிற விளக்கு பரவிய புகழ் எல்லா இடத்துலையும் தெரியக்கூடியதாக இருக்கும். அடுத்து, வேலியே பயிரை மேய்ந்தது போல. வேலியே பயிரை மேய்ந்தது போல. கடமை தவறுதல், அதாவது பாதுகாக்க வேண்டியவங்களே அந்த பாதுகாப்பை உணராமல் அந்த பொருள் ஏதோ ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும் அப்படின்றவங்களே அந்த விஷயத்தை பாதுகாக்காமல் போகிறது தான் வேலியே பயிரை மேய்ந்தது போல. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. மனம் ஒன்றிய துணை. மனம் ஒன்றிய துணை. கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல. 2, அறியாமை. கிணற்று தவளை போல என்பது அறியாமை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடர். அகமது நேற்று வந்தான். வருவித்தார் அப்படின்றது பிறவினை. பூக்களை பறிக்காது கட்டளை. இது உணர்ச்சி தொடர். ஸோ இதில் சரியானதுன்னா அகமது நேற்று வந்தான் என்பது தான் தன்வினை தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா? குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா என்ற பி தான் சரியான விடை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல். அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல். அதாவது தான் எல்லாமே உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ வரிசையில், அதன் பிறகு ஆவண்ணா. ஸோ இதில் முதல் எழுத்து எது வரும் அப்படின்றதையும் குறித்து தான் நம்ம எழுதலாம். அழகு, அழகு, அன்பு, அப்புறம் ஆக்கல், ஆற்றல். ஸோ சி தான் சரியான விடை. வேறு சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேறு சொல் இணையை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் சரியான வேறு சொல் இணையை கண்டறிக. வேறு சொல் வினைமுற்று. வேறு சொல் அதோடைய வினைமுற்று எது அப்படின்றது தான். சென்று, சென்றான் அப்படின்னு வந்தால் வினைமுற்றா வரும். கான், கண்டேன் என்பது தான் சரியானது. ஆப்ஷன் பி தான் சரியானது. கேட்டார், வினையால் அணையும் பெயர். பயின்றால், தன்வினை அப்படின்னு வரக்கூடியது. வேறு சொல்லை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. வேறு சொல் வினைமுற்று. நட, நடக்கிறது. உண்ட, உண்கிறேன்.
பேசி பேசினால், போன போனான். இதில் வந்து நமக்கு நடக்கிறது என்பது மட்டும்தான் சரியானது. வேறு சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றில் தவறான வேறு சொல் இணையை கண்டறிக. வேறு சொல் வினைமுற்று. வா வருக என்பது சரி. தீர்த்தேன் தீர்த்தேன் என்பது சரி. உரைத்தது என்பது சரி. வீழ்ந்தனள் அப்படின்றது இந்த இடத்துல தவறானது. வீழ்ந்தான் என்பது வினைமுற்று. ஸோ சி தான் அதற்கு சரியான விடை. அதில் தவறு அதுதான். சரியான இணையை தேர்க. அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கண்டறிக. ட்ரஸ்ட் சாரணியர் என்பது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். வாலண்டியர் தன்னார்வலர் சரியானது. சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர். ட்ரஸ்ட் என்பது அறக்கட்டளை. ஸோ இதில் மாற்றி இருக்குது. இதில் நமக்கு சரியாக பொருந்திருக்கிறது வாலண்டியர் தன்னார்வலர் மட்டுமே. கலைச்சொல் அறிதல். கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். மிஷல் ஏவுகணை. காம்பினேஷன் புணர்ச்சி. ட்ரெஷரி கருவூலம். 2 4 1 3 2 4 1 3 என்பதுதான் சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. ஸ்ட்ரோம் என்பது புயல் காற்று அல்லது சூறாவளி என வரும். இதில் வந்து சீ ஃப்ரீஸ் என்பது கடல் காற்று. ஸோ இதெல்லாமே தவறாக இருக்குது. லேண்ட் ஃப்ரீஸ் என்பது நிலக்காற்று. ஸோ இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் எது அப்படின்றது தான் கேள்வி. எழுமின் விசிறிகள் உள்ளன. ஸோ இதில் பிறமொழி சொற்கள் கலக்கவில்லை, எல்லாமே தமிழில் இருக்குது. தங்கு கட்டிகள் உள்ளன. எழுதுகோள் வாங்கி வா. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். அதிகாரிகள் உத்தரவு அப்படின்றது தவறு. ஆணை இட்டனர் அப்படின்னு வரணும். ஸோ பி தான் சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. கவை கொப்பு போத்து சண்டு. பொருந்தா சொல் என்பது சண்டு. கவை கொப்பு போத்து இது எல்லாமே மரத்தினுடைய ஒரு பாகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக வரும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. உதிர்த்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தோரணம் கூட்டல் மேடை. தோரணம் கூட்டல் மேடை. இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு 5 வினாக்கள் வந்து இதில் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பேராகிராஃபை நம்ம வாசிச்சுட்டு அதன் பிறகு அந்த 5 வினாக்களுக்கும் விடையளிக்கலாம். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். அந்த அண்ணா நூலகத்துடைய பரப்பளவு மொத்தம் 8 ஏக்கர்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வினாக்களுக்கு போகலாம். பல்வேறு துறைகள் சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு மொத்தம் 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் அகம். கூட்டல் அகம்னு போற்றக்கூடாது. நூல் கூட்டல் அகம் என்பது தான் சரியானது. அல்லது நூல் கூட்டல் அங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகே, நம்ம இதில் 27 வினாக்கள் இப்போ பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த 25 வினாக்கள் பார்க்கலாம். இதில் நமக்கு அந்த பேரா கொடுத்துருந்ததுனால நம்ம 27 வினாக்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லலாம். ஒரு கேள்விக்கு உங்களை கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். யாராவது தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.